நைட்டு 8 மணிக்கு மேலே இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான vlog பார்க்கலாமா? கடைக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் இல்லை, முக்கியமாக வெங்காயம் தக்காளி இல்லை. அதுக்காக கடைக்கு போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு இயர்லி டின்னர் அப்படின்றதுனால சாப்பிட்டு தான் போயிருந்தேன். ஹஸ்பண்டும் பையனுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு இன்றைக்கி பன்னீர் ரெசிபி தான் செய்ய போகிறார். நம்ம எப்போவுமே பால் வாங்கும்பொழுது சிபி அப்படின்னு போட்டு ஒரு டேட் போட்டிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் நம்ம கன்சியூம் பிஃபோர், அந்த டேட்டுக்கு முன்னாடினாலே அந்த பாலை காலி பண்ணணும். அந்த டேட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. இது நான் இன்னொரு ரீலை பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பார்த்துட்டு நிறைய பேர் இது ஏற்கனவே பண்ண ரீல்னு சொல்வீங்க. நானே ஒத்துக்கிறேன், இது இன்னொரு ரீல் பார்த்து சொல்ற இன்ஃபர்மேஷன் தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் நான் 2 லெமன் ஜூஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். தண்ணி தனியா பன்னீர் தனியா பிரிஞ்சு வந்ததும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதுமே அதை நல்லா டைட்டா அதை ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வெளியே வந்துடும். அப்புறம் ஒரு 1/2 hour வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடும். 700 பால்ல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 75 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடைச்சது. இந்த மெத்தட்ல தான் நான் பன்னீர் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய டெய்லி vlogsக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.